கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 119 முதல் 32 வசனங்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழியிலே நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். உமது கற்பனைகளை எல்லாம் நான் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனையை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உமது வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளினால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல உமது சாட்சியின் வழியில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனையே எனக்கு மறையாதேயும். உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தோய்ந்து போகிறது. உமது கற்பனையை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்கிறீர். நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும். உமது சாட்சிகளை கைக்கொள்ளுகிறேன். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாக பேசி கொள்ளுகிறார்கள். உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். உமது சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தியருளும், அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். பொய் வழியை என்னை விட்டு அகற்றி உமது வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய் வழியை நான் அறிந்து கொண்டு உமது நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். உமது சாட்சிகளில் பற்றுதலாய் இருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கத்திற்குட்பட பண்ணாதேயும். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனையின் வழியாக ஓடுவேன். ஆமென்.